السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي هدانا لهذا نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله. قال الله تبارك وتعالى في محكم تنزيل وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضله بسم الله الرحمن الرحيم. يحسبهم الجاهل أغنياء من التعفف. صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاكرين والشاهدين والحمد لله رب العالمين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني ويفقه قولي. ربي زدني علما وارزقني فهما. اللهم صل على سيدنا محمد طب القلوب دوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وبارك وسلم عليه. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவருடைய சலாத்தும் சலாமும் கருணையும் ஈடேற்றமும் நமது நாயகம் நற்குணத்தின் தாயகம் நபிகளங்கள் பெருமானார் ரசூலே அக்ரம் தாஜிதாரே மதீனா சர்வரே காயினார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள் சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் சுகதாக்கள் அவுலியாக்கள் குறிப்பாக மூமின்களான முஸ்லிம்களான நம் அனைவர் மீதும் இன்றும் இனி என்றும் நின்று நிலவட்டுமாக. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹில் இஸ்லாம். பொதுவாகவே மனிதர்களை குறித்து அல்லாஹ் பேசுகின்ற பொழுது சங்கையான படைப்பு என்று பேசுவார். இருக்கிற படைப்பினங்களின் வகைகளிலேயே ஒரு கண்ணியத்தையும் கௌரவத்தையும் சுயமரியாதையும் உரிய ஒரு படைப்பு இருக்கிறது என்றால் அது மனித படைப்பு. அதிலேயும் ஒவ்வொரு தனி மனிதனுக்குமே ஒரு மரியாதை இருக்கிறது. அவரவருக்கு, அவர் கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, அது பரம ஏழையா இருந்தாலும் சரி, அவருக்கு தனிப்பட்ட முறையில் அவருக்கென்று ஒரு மரியாதை, சுயமரியாதை. இந்த சுயமரியாதை என்பது மிகப்பெரிய ஒரு அல்லாஹ்விடம் இருந்து கொடுக்கப்பட்ட ஒரு நியமத்துன்னு சொல்லலாம், அருட்கொடை. சில இடங்கள்ல மனிதர்கள் தன்னை தானே தாழ்த்திக்கிடுவான், எனக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி தன்னை தானே தாழ்த்திக்கிடுவான். தாழ்வு என்பது வேறு, சுயமரியாதை என்பது வேறு. வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். தாழ்த்தி கொள்வது என்பது பெருமை, ஆணவம், அகம்பாவம் இதையெல்லாம் விட்டு ஒதுங்கி என்னை கொண்டு எதுவும் ஆக போறது இல்லை அப்படின்னு நினைக்கிறது. அதை இன்ஷா அல்லாஹ் இன்னொரு நாளைக்கு பேசுவோம். அது விஷயமாக இன்னொரு நாளைக்கு பேசுவோம். இங்கே நாம பேச வரக்கூடிய தலைப்பு என்னன்னு சொன்னா சுயமரியாதை. என்னுடைய சுயமரியாதையை எந்த இடத்துலையும் நான் விட்டு கொடுக்க முடியாது, விட்டு கொடுக்க கூடாதுங்கிறது இஸ்லாம். இஸ்லாம் என்ன சொல்றது? சுயமரியாதையை எங்கேயுமே விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லுது. இதை நம்ம விளங்குற மாதிரி சொல்லணும்னு சொன்னா, ஒரு இடத்துல ஏழைகளுக்கென்று சில பொருட்கள் கொடுக்கப்படுகிறது. ஏழைகளுக்குன்னு சொல்லி சில பொருட்கள் கொடுக்கப்படுகிறது. இந்த பொருள் தனக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்ற ஒரு நப்பாசையில என்ன செய்யறான், ஒரு பணக்காரன் ஏழை வேஷம் போட்டு போறான்.
ஒரு பணக்காரன் அந்த பொருள் எங்க எனக்கு கிடைக்காம போயிருமோ அப்படின்னு சொல்லி வேஷம் போடுறான். எப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நல்ல விளங்கணும்னு சொன்னா, கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய இலவச அரிசி, கவர்மெண்ட் கொடுக்குற இலவச அரிசி உண்மையிலே வாங்குறதுக்கு தகுதி எனக்கு இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். உண்மையிலேயே வாங்கக்கூடிய அளவிற்கு நான் இருக்கிறேனா? எத்தனையோ இடங்கள்ல குடும்பங்களை பிரிக்கிறான். குடும்பங்களை பிரிச்சு எங்களுக்கு 2 காரு, எங்களுக்கு 3 காரு அப்படின்னு போட்டு அந்த 3 காருக்குரிய தேவைகளை வாங்குறாங்க. அப்ப இது எப்படின்னு சொன்னா, தன்னுடைய சுயமரியாதையை தானே குழி தோண்டி புதைக்கிறது. இஸ்லாம் இதை அனுமதிக்கவே இல்லை. இஸ்லாம் வெளிப்படையாவே சொல்லுவோமே, உரிமை தொகை என்னங்க, மகளிர் உரிமை தொகைன்னு ஒண்ணு வந்துச்சு. இதை வாங்குறதுக்காக எத்தனை குடும்பங்களை பிரிச்சாங்க. இந்த 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 ரூபாயை வச்சு நீங்க என்ன தண்ணீரை அடைய போறீங்க? என்ன பண்ண முடியும்? அதுக்கு இன்றைய தேதியில அந்த கொடுக்கப்படுகிற ரூபாய் ஒரு நாள் 24 மணி நேரத்துக்கு காணாது. இதுக்கே உங்க குடும்பத்தை கௌரவத்தை, உங்களுடைய சுயமரியாதைய நீங்களே போய் என்ன செய்றீங்க? குழி தள்ளி புதைக்கிறீங்க. இதைத்தான் பேச வந்திருக்கும். இதை மார்க்கம் எங்கேயுமே என்ன செய்யல, அனுமதிக்கல. ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கன்னு கேட்கிறான். எனக்கு ஏதாவது கொடுத்து உதவுங்கள், எல்லா இடத்திலேயுமே கொடுங்க, கொடுத்து உதவுங்க என்று உலகத்திற்கு போதிக்கக்கூடிய உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் கேட்கும் போது, உங்ககிட்ட என்ன இருக்குன்னு கேட்டாங்க. உங்க வீட்டுல என்ன இருக்குன்னு கேட்டாங்க. அப்ப அவர் சொன்னாரு, ஒரு போர்வை, ஒரு லோட்டா, ஒரு போர்வை, ஒரு லோட்டா, அந்த மெத்தி குளிக்கிற மாதிரி ஒரு பாத்திரம், இந்த 2 தான் இருக்குன்னு சொன்னார். சொல்லிட்டு அவர் தன்னுடைய இயலாமையை சொல்றாரு, போர்வை என்பது நான் மேல்விச்சமா வச்சிருக்கல, பாதியை போர்த்தி கொண்டு பாதியை விரித்து படுக்கிறோம், இந்த நிலைமையில தான் என் குடும்பம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ரசூலுல்லாஹ் அந்த 2ஐயும் கொண்டு வர சொன்னாங்க. அந்த 2ஐயும் கொண்டு வர சொன்னாங்க. கொண்டு வர சொல்லிட்டு, மை யஷ்தரி மின்னி, இந்த 2ஐயும் என்கிட்ட இருந்து விலை கொடுத்து யார் வாங்குறதுன்னு கேட்டாங்க சஹாபாக்கள். ஒரு அப்படியே நிக்கிறாரு, கேட்டு வந்தவர் நிக்கிறார். இல்லடா, இருக்கிற 2ஐயும் ரசூலுல்லாஹ் புடுங்கிட்டாங்க. இருக்கிற 2ஐயும் புடுங்கிட்டாங்க. புடுங்கிட்டு இதை விலை கொடுத்து வாங்குறது யாருன்னு வேற கேட்கிறாங்க. அங்கே ஒருத்தர் ஃபில்லா, நான் 1 வெள்ளி காசுக்கு வாங்குறேன் அப்படின்றார். இப்ப ரசூலுல்லாஹ் திரும்ப கேட்கிறாங்க, மை யஸீதுக மின்னி, 1 வெள்ளி காசை விட அதிகமா யாராவது வாங்குறது இருக்கீங்களா? ரொம்ப நேரம் கசம்சான்னு ஓடுச்சு. இந்த பொருள் என்னையா ஒருத்தருக்கு, இதுக்கு போய் ரசூலுல்லாஹ் அதிகமா விலை கேட்கிறாங்க. சரி, ரசூலுல்லாஹ் கேட்டா அதுல அர்த்தம் இருக்கும். இன்னொரு சஹாபி ஃபில்லா தைனி, 2 வெள்ளி காசுக்கு நான் வாங்கிக்கிறேன். உடனே அவர்கிட்ட அந்த போர்வையும் அந்த லோட்டாவையும் கொடுத்துட்டு 2 வெள்ளி காசையும் வாங்கி, இந்த கேட்டு வந்தார் இல்லையா, அவர்கிட்ட கொடுத்தாங்க. 1 வெள்ளி காசை கொண்டு உன்னுடைய குடும்பத்துக்கு தாம் உணவு மற்றும் உபகரணங்களை வாங்கி கொடு. இன்னும் 1 வெள்ளி காசை கொண்டு போய் ஒரு கோடாரி வாங்கிட்டு வான்னு கேட்டான். பெரும் போயிட்டார். போயிட்டு 1 வெள்ளி காசுக்கு தன்னுடைய குடும்பத்துக்கு அன்றைக்கு தேவையான உணவை வாங்கிட்டு, இன்னொரு வெள்ளி காசுக்கு கோடாரி வாங்கிட்டு வந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலேயே யாருக்குமே கொடுக்கப்படாத பரக்கத் பொருந்திய தங்களுடைய கரங்களால் அந்த கோடாலிக்கு ஒரு மரப்புடியை செஞ்சு கொடுத்து, ரசூலுல்லாஹ் கையாலே அதை மாட்டி கொடுத்து, காட்டுக்கு போ, 15 நாளைக்கு என் கண்ணில் படக்கூடாதுன்னா. எப்படி உழைப்பை ஊக்குவிக்கிறாங்க பாருங்க ரசூலுல்லாஹ். இன்னைக்கு நம்ம நல்ல பேர் கிடைக்கணும் என்ன செய்வோம், அவனுக்கு ஏதாவது உதவி பண்ணிட்டு அவன்கிட்ட ஒரு போட்டோ எடுத்து 50 ரூபாய்க்கு உதவி பண்ணிட்டு 500 ரூபாய்க்கு பப்ளிசிட்டி பண்ணுவான். இன்னைக்கு உலகம் அப்படிதான் இருக்கு. 50 ரூபா தான் கொடுத்துருப்பான், எவ்வளவு விளம்பரம், 500 ரூபாய்க்கு விளம்பரம் பண்ணும். என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா இடத்திலையும் கொடுத்து உதவ வேண்டும் என்று சொன்ன எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டு வந்த
இந்த பொருளை தவிர எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்ன ஒரு சஹாபிக்கு எப்படி சொல்றாங்க, 2 வெள்ளிக்காசு, ஒரு வெள்ளிக்காசுல இன்னைக்கு தேவைக்கு உணவு வாங்கு, இன்னொரு வெள்ளிக்காசுல என்ன செய்யணும், நீ கோடாரி வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு அந்த கோடாரிக்கு தன்னுடைய கையால் பிடி அடித்து கொடுத்து 15 நாளைக்கு என் கண்ணில் படக்கூடாதுன்னா 15 நாள் கழிச்சு அவர் வந்தார், 10 வெள்ளிக்காசு கொண்டு வந்தார், 10 வெள்ளிக்காசு கொண்டு வந்தார். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதுல 5 வெள்ளிக்காசுகளை கொண்டு உன்னுடைய குடும்பத்திற்கு செலவழித்துக்கொள், இன்னொரு 5 வெள்ளிக்காசுகளை உன்னை விட தாழ்ந்திருக்கிறார்களா ஏழைகள், உண்மையிலே தேவையுடையவங்க, அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு வச்சுக்கணும். இந்த இடத்துலதான் உலக பிரசித்தி பெற்ற ஒரு வாசகத்தை ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அல் மஷ்ஹூலு கைரும் மினல் மஸ்அலா, அல் மஷ்ஹூலு கைரும் மினல் மஸ்அலா, கையால் தொழில் செய்து உழைத்து சம்பாதிப்பது பிறரிடம் கையேந்துவது சிறந்ததுன்னா. அதனாலதான் இன்னைக்கு போனீங்கன்னா மக்கமா நகரம் போன்ற நகரங்கள்ல போய் பாத்தீங்கன்னு சொன்னா கை ஏந்துனீங்கன்னு சொன்னா அங்க உள்ள போலீஸ்காரங்க தட்டி விட்டுருவாங்க கையை. சுவால் ஹராம்னு சொல்லுவாங்க. சுவால்னா பிச்சை கேட்கறது ஹராம்னு சொல்லுவாங்க. அப்ப மார்க்கம் எந்த இடத்திலேயுமே மனிதனுக்கென்று அவனுக்கென்று சுயமாக இருக்கிற மரியாதையை விட்டு கொடுத்து விட்டு பிச்சை எடுக்கவோ அல்லது பிறரிடத்துல கையேந்துறதையோ மார்க்கம் எங்கேயுமே அனுமதிக்கல. ஹிஜ்ரத்துடைய நேரம் சஹாபாக்கள்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்க என்ன செய்யறாங்க, மக்கம் திறந்து மதீனாவுக்கு வர்றாங்க. மக்கம் திறந்து மதீனாவுக்கு வர்றாங்க நூற்றுக்கணக்கான சஹாபாக்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை என்னுடைய வழிகாட்டுதலை ஏற்று நீங்கெல்லாம் உங்களுடைய குடும்பம் சொத்து சுகம் எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன இருக்கீங்க, மக்கா விட்டு மதீனா வந்திருக்கிறீங்க. அப்ப என்னுடைய வழிகாட்டுதலை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறீங்கன்னா அப்ப உங்களுக்கு நான் சரியான வழிகாட்டணும். இன்னைக்கு நிறைய பேர் இருக்கான், அப்படி வழிகாட்டி வச்சுட்டு இந்த வழியில போங்க அப்படின்னு சொல்லி கழட்டி விட்டுருவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இல்லை. அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்திருக்கிறார்கள். மக்காவில் அவங்க கோடீஸ்வரா இருந்திருப்பாங்க, ஆனா இங்கே அவங்க அகதி. மக்காவில் மனைவி மக்களோட இருந்திருப்பாங்க. அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னாங்கிறதுக்காக மனைவி மக்கள் எல்லாம் அப்படியே விட்டுட்டு வந்துட்டாங்க. ஜிஹாது அறப்போர் தியாகம் பண்ணி வந்திருக்கிறாங்க. அப்ப மதீனாவுல எப்படி அங்க உள்ள வரவேற்பு நமக்கெல்லாம் தெரியும். மதீனாவுல உள்ள மக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வருகையை எதிர்பார்த்திருந்தாங்க. மக்காவுல எவ்வளவு கொடுமையோ மதீனாவுல உபசரிப்பு, மக்காவுல எவ்வளவு நெருக்கடியோ மதீனாவுல அவ்வளவு ரசூலுல்லாவை உளப்பூர்வமாக வரவேற்றாங்க. என் வீட்டுக்கு நபி வரணும்னு ஒவ்வொரு சாபியும் தவம் கடந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகம் வருகின்ற பொழுது என் வீட்டிலே ஒட்டகம் நிற்காதா அப்படின்னு காத்து கிடந்தாங்க. பெரும்பெரும் கோடீஸ்வர சஹாபாக்கள்லாம் காத்திருக்கும் பொழுது ஒரு ஏழை சஹாபி வீட்டுலவே ஒட்டகம் மண்டிட்டுச்சு. சஹாபாக்கள்லாம் சொன்னாங்க, இவரோட பணக்கார அவரு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய உத்தரவு இந்த வீட்டில் தான் நான் தங்கணும். பின்னாடி அதை பத்தி பேசுவோம். கிட்டத்தட்ட 400 வருஷமாக இந்த வீட்டில் நபி தங்க போறான்னு அல்லாஹ் ஏற்பாடு பண்றான். நமக்கு தெரியாது. ஏழை வீடு அங்க ரசூலுல்லாஹ் தங்கினதுக்கு அப்புறம் இறங்கினதுக்கு அப்புறம் மதீனாவுல உள்ள சஹாபாக்களை எல்லாம் கூப்பிடுறாங்க. அங்கே எல்லாருமே பேரித்தம்பள தோட்டங்கள் துறவுகள் எல்லாம் பெரும் பெரும் ஜமீன்தார்கள், பெரிய பெரிய தோப்பு துறவுக்கு சொந்தக்காரங்க. அதே மாதிரி இன்றைக்கு நம்ம 2வது கல்யாணம் பண்ணாலே அதை டைட்டிலா வச்சிருவோம், 2 பொண்டாட்டிக்காரன்னு சொல்லி. 2வது ஒரே ஒருத்த கல்யாணம் பண்ணார்னா ஆகமான முறையில ஷரியத்து 4 கல்யாணம் பண்ண சொல்லியிருக்கு. ஷரியத்துல உங்களிடத்துல ஆண்மையும் செலவழிக்கக்கூடிய திராணியும் இருந்துச்சுன்னா சரியான முறையில் நீங்கள் நீதி செலுத்துவீர்கள் என்ற எண்ணம் உங்களுக்கு இருந்தா 4 மனைவி வரைக்கும் திருமணம் முடிப்பதற்கு ஹலால். 2 கல்யாணம் பண்ணா ஒரு ஊர்ல என்ன சொல்லிடுவாங்க, நம்ம பக்கத்திலே இருக்கு, அவருக்கு பேர் டபுள் ஆச்சியாருமாங்க, இருக்கா இல்லையா? என்ன சொல்லுவாங்க, நிறைய பேருக்கு அர்த்தம் புரியாது. டபுள் ஆச்சியார்னா 2 தடவை ஆட்சி போயிருப்பாருன்னு நினைச்சிருவாங்க. 2 கல்யாணம் பண்ணவரா, அது பெரிய டைட்டில் மாதிரி ஆக்கிடுவான்.
அன்னைக்கு சஹாபாக்கள்கிட்ட திராணி இருந்துச்சு, உடல் ஊக்கம் இருந்துச்சு, 2, 3 திருமணம் முடிப்பாங்க. இங்க மதீனாவுக்கு வந்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுல உள்ள அந்த சஹாபாக்கள்கிட்ட பேசுறாங்க. நமக்கே தெரியும், மக்காவாசிகளுக்கு அல்லாஹ் கொடுத்த டைட்டில் முஹாஜிர், தலைப்பு தியாகிகள். அன்சாரி, மதீனாவாசிகளுக்கு அல்லாஹ் கொடுத்த தலைப்பு அன்சாரிகள். தலைப்பே எப்படி, சஹாபியுடைய பேரே எப்படி இருக்கும்? இங்க தமிழ்நாட்டில் ஒரு சஹாபி அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க, அவங்க பேர் தமீமுல் அன்சாரி. எங்க இருக்கு தர்கா தெரியுமா? கோவளத்துல, சென்னை பக்கத்துல கோவளத்துல அவங்க தர்கா இருக்கு. அவங்க பேரை பார்த்தீங்கன்னா தமீமுல் அன்சாரின்னு இருக்கும். அன்சாரின்னா அவங்க யாரு? மதீனாவை சேர்ந்தவங்க. அன்சாரின்னு ஏன் பட்டம் கிடைச்சிச்சின்னு சொன்னா, அல்லாஹ் அவங்களுக்கு குர்ஆன்லயே பதிவு செய்யறான் பட்டம் என்று. அன்சாரின்னா நஸ்ருண்டா உதவி, நஸ்ருண்டா உதவி. அன்சாரின்னா அவங்க பிறப்பிலே உதவி செய்யற ரத்தம் ஊறி போயிடும், அப்படிப்பட்டவங்க. அப்ப ரசூலுல்லாஹ் அந்த அன்சாரி சஹாபாக்கள்கிட்ட பேசுறாங்க. நான் சொன்னதை கேட்டு இந்த மக்காவில் உள்ள கோடீஸ்வரர்கள், குடும்பத்தோடு வாழ்ந்தவர்கள், சொத்து சுகங்களோடு வாழ்ந்தவர்கள் அத்தனையும் திறந்து விட்டு அகதிகளாக வந்திருக்கிறார்கள். இதிலே ஒவ்வொரு முஹாஜிர், ஒவ்வொரு அன்சாரி என்ன செய்யணும்? தத்தெடுத்துக்கிறோங்கிறாங்க. முழு பொறுப்பு. மக்கால இருந்து ஒருத்தர் வந்திருக்காருன்னா அவர் என்ன செய்யணும்? மதீனாவுல உள்ள ஒரு தோழர் அவரை முழு பொறுப்பு எடுத்துக்கிறணும். எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஒருத்தருக்கு மாடி வீடு இருக்குன்னு சொன்னா, கீழே மேலே வீடு இருக்குன்னா அன்சாரியா இருக்காரு, அவங்க விட்டுட்டு வந்துட்டாங்க. என்ன செய்யணும்? ஒரு வீட்டை இவருக்கு கொடுத்துட்டு ஒரு வீட்டை அவர் வச்சுக்கணும். மாடி வீடு கீ வீடுன்னு சொன்னா ஒரு போர்ஷன் அவர் கொடுத்த, வாடகைக்கு இல்ல, முழுவதுமாக தியாகம் இனாமா கொடுக்கணும். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் பிரிச்சு கொடுக்குறான். இப்ப நமக்கெல்லாம் தெரியும், சஹாபாக்கள்லயே மிகப்பெரிய செல்வந்தர் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், பெரிய கோடீஸ்வரர். சஹாபாக்கள்லயே மிகப்பெரிய செல்வந்தர், அல்ல குறையாத செல்வத்திற்கு சொந்தக்காரர். ஒரு கட்டத்துல அவருக்கு எவ்வளவு பொருள் இருக்குன்னு சொல்லி ஒட்டகத்தை பார்க்க மாட்டாங்க, மூடி இருக்கிற அறைகளை பார்க்க மாட்டாங்க, அவருடைய சொத்துக்களை சுமந்திருக்கிற கழுதைகளை எண்ணுவாங்களாம். சாவியை சுமந்துக்கிட்டு மதீனாவுடைய எல்லையில நிக்குமா. சாவியை இவ்வளவு இருந்தா சொத்து எவ்வளவு இருக்கு? அந்த சஹாபிக்கு சொத்து எப்படி கிடைச்சிது? இப்ப பாருங்க, இந்த சஹாபி, இந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் மக்கால இருந்து வந்தவர், முஹாஜிர், அகதி. அவரை மதீனாவில் உள்ள ஒருத்தர்கிட்ட ரசூலுல்லாஹ் ஒப்படைக்கிறார். இவர் உன்னை சேர்ந்தவர், உன்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொன்ன உடனே அந்த சஹாபி சொல்றாங்க, யார்? அன்சாரி, மதீனாவுடைய சஹாபி சொல்றாங்க, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களே, வாங்க, என்னுடைய வீடு இத்தனை இருக்கு, உங்களுக்கு எந்த வீடு வேணுமோ எடுத்துக்கங்க, எந்த வீடு வேணுமோ எடுத்துக்கங்க. என்னுடைய தோட்டங்கள் இதுவெல்லாம் இருக்கிறது, இதில் எந்த தோட்டம் வேண்டும் என்று சொல்லுங்கள், உங்கள் பெயரில் அதை நான் எழுதி தந்துடுவேன். 2 மனைவியோடு நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், உங்களுக்கு எந்த மனைவி வேணும்னு சொல்லுங்க, அந்த மனைவியை நான் தலாக் விட்டுருவேன். அந்த மனைவியோட யுத்த காலம் முடிஞ்சு உங்களுக்கு ஹலால் மனைவியா நிக்கா செஞ்சு வைப்பேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொன்ன உடனே அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொன்னாரு, இந்த ஊருடைய கடை வீதி எங்க இருக்குன்னு காட்டுங்க. என்ன சொன்னார்? இந்த வீதியுடைய கடை வீதி எங்கே இருக்கிறது என்று காட்டுங்கள், நீங்க சொன்ன எதுவுமே எனக்கு வேணாண்டார். அப்படி போய் உழைக்க ஆரம்பிச்சவர் தான். சொல்லுவோம்ல தமிழ்ல, தொட்டதெல்லாம் துளங்கும் பட்டதெல்லாம் பளபளக்கும் சொல்லி, எதெல்லாம் தொடுறாரோ அதெல்லாம் துளங்குது. அப்படிப்பட்ட செல்வந்தரா வர்றார். சில காலங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணில் படல. ஒரு நாள் ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு வர்றாரு, சட்டையில மஞ்சள் கரைப்பட்டிருக்கு, மஞ்சள் நிறத்துல கரைப்பட்டிருக்கு. என்ன அப்துர் ரஹ்மான், சட்டையில மஞ்சள் கலர் இருக்கு? ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. யார் ரசூலுல்லாஹ்? நேற்று எனக்கு கல்யாணம் முடிஞ்சுட்டார். யோசிச்சு பாருங்க, ஒரு செல்வந்தர், அதுலேயும் புது பணக்காரர். நம்ம வாரத்தில் சொன்னோம்னா புது பணக்காரன் ஆட்டம் எப்படி இருக்கும்? தலைகீழ் புரியாம ஆடுவான், தலைகால் புரியாம ஆடுவான். அப்படி செல்வம் வந்தவர், மடை திறந்த வெள்ளம் போல் செல்வம் சேர்ந்தவர், திருமணம் முடித்தது கூட ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியல. ஒரு ஆடம்பரம் இல்லை, ஒரு பகட்டு இல்லை, ஒரு விளம்பரம் இல்லை. திருமணம் முடிச்சுட்டு வந்த உடனே என்ன சட்டையில கரை இருக்குன்னு கேட்டாங்க.
எனக்கு நேற்று திருமணம் முடிச்சிருச்சுன்னாங்க. அப்ப ரசூல்லா சொன்னாங்க, உண்மையிலேயே திருமணம் முடித்ததா, உன்னுடைய செல்வ நிலை அல்ஹம்துலில்லாஹ் வளர்ந்திருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு ரசூல்லா சொன்னாங்க, ஊலிம் வலவ் பிஷாத்தின், திருமணம் முடிச்சிட்டேன்னு சொல்ற, நீ என்ன செய்யணும், வலிமா கொடுக்கணும். மாப்பிள்ளைக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை, பொண்ணு வீடு சாப்பாடு போடக்கூடாது. கல்யாணத்துல பொண்ணு வீடு என்ன செய்யக்கூடாதுங்க, சாப்பாடு போடக்கூடாது. அது மார்க்கத்திற்கு முரணானது. திருமணத்தில் விருந்து என்பது யாரு கொடுக்கணும்? இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் நிறைய மாற்றம் வந்திருக்கு. அடுத்த வாரம் தான் அந்த தலைப்பு பேச போறோம், விலாவரியா நிக்கா விஷயமா. திருமணத்துல நிறைய மாற்றங்கள் இன்னைக்கு வந்திருக்கு அல்ஹம்துலில்லாஹ். நிறைய இடங்கள்ல திருமண பத்திரிகைகளே போட்டிருக்காங்க, திருமணம் முடித்தவுடன் நடைபெறும் வலிமா விருந்தில் கலந்து கொண்டு துவா செய்யுங்கள் போடுறாங்களா? அப்ப என்ன அர்த்தம்? விளங்கிட்டாங்க, மாப்பிள்ளை தான் விருந்து போடணுங்கிறத விளங்கிட்டாங்க. கசக்கி புளியக்கூடாது. பொண்ணை பத்தவன் மாட்டினா செத்த அவன் தலையில சுண்ணாம்பு தடவைன்னு சொல்லி நிச்சயம் மண்டல இருந்து பிள்ளை பத்து இந்த பிள்ளைக்கு கொலுசு போடுற வரைக்கும் அவன் தலையில போட்டு அறுக்க கூடாது. அப்படி இல்லை, பெண் பிள்ளை பெற்றவன் பாக்கியசாலி. அவன் உட்கார்ந்துக்கிட்டு சொல்லணும், என்னிடம் பெண் பிள்ளை இருக்கிறது, இதுக்கு நீங்க எவ்வளவு மகர் கொடுப்பீங்கன்னு கேட்கணும். திராணி இருக்கா? இல்லையே. அந்த அளவு தைரியம் இல்லையே. இன்னைக்கு பொம்பளை பிள்ளை பத்தப்பட்ட தைரியம் இல்லையே. நான் அப்படியெல்லாம் பண்ண பிள்ளை கல்யாணம் நடக்காத சொல்றாங்க. புரிஞ்சு பாருங்களேன், நடக்குது. இன்னைக்கு தேதியிலே நடக்குது. இன்னைக்கு தேதியிலே நான் கண்ணால பாக்குறேன். ஒருத்தர் உட்கார்ந்து சொல்றாரு, என் பெண் பிள்ளை மார்க்க கல்வி பயின்று இருக்கிறது, உலக கல்வி பயின்று இருக்கிறது, என் பிள்ளைக்கு மகர் நீங்க 10 பவுன் போடணும், நீங்க இவ்வளவு போட்டு கட்டிட்டு போகணும், தயாரான்னு கேட்கிறார். கட்டிட்டு போறாங்க. நீங்க அப்படி வளர்த்துருக்கணும் பிள்ளைய. என்ன செஞ்சிருக்கணும்? அப்படி வளர்த்துருக்கணும் பிள்ளைய. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். விஷயத்துக்கு வருவோம். இங்க அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களை அகதியாக வந்தவர்கள் ரசூலுல்லாஹ் அவர் அகதியா தான் ஒப்படைக்கிறாங்க. இவர் உன்னுடைய பொறுப்பு என்று ஒப்படைக்கிறார்கள். அவர் எனக்கு நீ கொடுக்கிற வீடு வேணாம், நீ கொடுக்கிற மனைவி வேணாம், உன்னுடைய பேரிச்சம்பள தோட்டம் வேணாம், எனக்கு கடை வீதியை காட்டு, நான் சுயமாக சம்பாதிப்பேன் என்று தன்னுடைய தன் காலில் நிற்கிறார். மார்க்க இதைத்தான் சொல்லுது. பொருள் கிடைக்கிறதுங்கிறதுக்காக உன்னுடைய சுயமரியாதையை விட்டுறாத. முதல்ல சொன்னேன், 1000 ரூபாய் கிடைக்கிறதுக்காக 2 ரேஷன் கார்டு போடாதீங்க. வெளிப்படையா இதுதான். இது ஓப்பன் டாக்கு. இது ஓப்பன் டாக்கு தான், மறைமுகமானதில்லை. இது உதாரணம், இதுக்காக நான் பேசல. உதாரணத்துக்கு எங்கேயோ ஏழைகளுக்கு பங்கிடப்படுகிறது என்பதற்காக நானும் அதை பெற வேண்டும் என்று பணக்காரன் ஏழை வேஷம் போடக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? நல்லா இருக்கு, பட்ட சொத்து சுகமெல்லாம் நல்லா இருக்கு, ஆனா ஒரு நாள் நல்ல ட்ரெஸ் போட மாட்டேன். ஒரு நாள் நல்ல ட்ரெஸ் போட மாட்டேன். இங்க மேல சொன்ன வசனத்துல பாருங்க, அல்லாஹ் சொல்றான், ரொம்ப அருமையான வசனங்க. யஸ்ஹபுல் ஜாஹிலு அக்னியா மினத் தஅஃஃபுஃப். சில ஏழைகள் இருப்பாங்க, அவங்களுக்கு தேவை இருக்கும், ஆனா அவங்கள பார்த்தா தேவை உள்ளவங்க மாதிரி இருக்காது. அவங்கள பார்த்தா மிடுக்கா இருப்பாங்க, ட்ரெஸ்ல பெர்சனாலிட்டி, அவங்களுடைய தனிமை, அவங்களுடைய அலங்காரம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அவருக்கு தேவை இருக்க மாதிரியே தெரியாது. அப்படி நடந்துக்கிறார். இப்படித்தான் இருக்கணும்னு அல்லாஹ் சொல்றான். உங்களுக்கு தேவைகள் இருந்தாலும் கூட உங்களுடைய தேவைகளை வெளிக்காட்டக்கூடாது. ரப்பிட்ட சொல்லுங்க, அல்லாஹ் எனக்கு இது தேவை இருக்கிறது, ரப்பிட்ட சொல்லுங்க. அல்லாஹ் இந்த துனியாவை உங்க காலு கீழே கொண்டு வந்துருவான். அதை விட்டுட்டு அல்லாஹ் மட்டும் விட்டுட்டு எல்லாட்டையும் சொல்றோம், எங்க எல்லாரும் நல்லா இருக்கேன், எனக்கு மட்டும்தான் இப்படி ஆகும், புலம்பி தள்ளிடுறது. அப்ப அல்லாஹ் எப்படி தருவான்? தரக்கூடியவன் நான் இருக்கிறேன். எவ்வளவு பெரிய கோடீஸ்வரருக்கும் பொருளை கொடுக்கக்கூடிய ரப்பு நானாக இருக்கிறேன். என்ன விட்டுட்டு நீங்க மத்தவங்கள்ட்ட கையேந்துறீங்க, அல்லாஹ் என்ன செய்வான்? அவனுடைய வாசலை அடைச்சிரும். அவருடைய வாசலை. ஜக்காத்தும் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. ஜக்காத்துடைய நேரத்தில் அதை பேசுவோம். ஜக்காத்தும் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. ஒருவருக்கு கொடுக்கும் தகுதி இருந்து வாங்குகிற வரிசையிலே அவர் நின்றால், கொடுக்கிற தகுதி இருந்து வாங்குகிற வரிசையிலே அவர் இருந்தால், வாழ்நாள் முழுவதும் வாங்குகிற பட்டியல்ல அவன் நல்லா வச்சிருவான். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. செல்வ நிலையில் வாழ்பவர்களை போன்றே அல்லாஹ் தன்னிறைவடைய செய்வானாக. வாழ்க்கையிலும் மரணத்திலும் ஏன் மறுமையிலும்
சுயமரியாதையோடு அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக. ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.